ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ராமர் மேல இருக்கிற ஒரு மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். இந்த மந்திரத்துக்குண்டான விளக்கம். ஓம் தசரதாய வித்மஹே, அதாவது தசரதாய வித்மஹே அப்படின்னா தசரதனின் குமாரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த தசரதனின் குமாரர்கள் 4 பேர் இருந்தாலும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்தை தெரிஞ்சவா எல்லாருக்குமே, அதாவது ராமர், லக்ஷ்மணன், சத்ருக்னன், பரதன். என்னதான் 4 பேர் இருந்தாலும் இவா எல்லாருமே தசரத குமாரர்களா இருந்தாலும் இந்த 4 பேர்ல ரொம்ப பிரசித்தமாக லோக பிரசித்தியாக இருப்பவர் நம்ம ராமர் தான். அப்பேற்பட்ட மரியாதை புருஷோத்தமனா இருக்கும் இந்த ராமனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு விஷயம், தசரதனின் குமாரனா இருக்கிறதுனால்தான் ராமருக்கு தாசரதேன் அப்படின்னு பெயர். தசரதனின் குமாரனான தாசரதனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி, அதாவது சீதையின் அன்பான கணவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த சீதையும் ராமரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வைத்த அன்புனால்தான் எப்பயுமே ராமரை தனியாக சொல்லும் போது, இதே மாதிரிதான் கிருஷ்ணருக்கும் சரி, கிருஷ்ணரையும் தனியாக அவ்வளவோ சொல்ல மாட்டா கிருஷ்ணா அப்படிங்கிற பெயரோட. கிருஷ்ணரோட பெயரோட அவர் ரொம்ப அன்பா நேசித்து அந்த ராதையின் பெயரையும் சொல்வார். அதே மாதிரிதான் நம்ம ராமரையும் தனியாக எப்பயுமே ராமா அப்படின்னு கூப்பிட மாட்டாராம். கூப்பிட்டா ராமரையும் சீதையும் சேர்த்துதான் கூப்பிடுவாளாம் எல்லாருமே. அதனால அவ்வளோ ஒரு அன்பான மனைவியான சீதையோட கணவனாக இருக்கும் ராமருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத், அதாவது ராமா அப்படிங்கிற அந்த பெயருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா ரமயதே தி ராமஹா, அதாவது பார்ப்பவர்கள் மனசை அப்படியே குளிர்ச்சி அடைய வைக்கிற அளவுக்கு அழகா இருக்குமாம் அந்த தோற்றம். அப்பேற்பட்ட அந்த தோற்றம், அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை கொண்ட, பார்ப்பவர்களை சந்தோஷப்படுத்துகிற அந்த ஸ்வரூபத்தை கொண்ட ராமருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மந்திரத்துக்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த சிஷ்யன் அந்த சிவாலயத்துக்குள்ள, அந்த சிவ கோவிலுக்குள்ள உள்ள போகும்போது என்ன ஆறுது அப்படின்னா, அந்த உள்ள போகும்போதே அங்க கொரட்டை விடுற சத்தம் கேட்கறதாம் அந்த கோவில்ல. யார் இந்த நேரத்துல, அது ஒரு மத்தியானம் வேலை, யார் இந்த மதிய வேலையில கோவிலுக்குள்ள யாரு தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலாம்னு உள்ள போக போக அந்த குரட்டையின் குரல் குரட்டையின் அந்த ஓசை, அந்த சவுண்டு அதிகமாயிட்டே வர்றதுதான். ஆஹா, நம்ம கிட்ட போக போக குரட்டை குரல் வந்துட்டு இருக்கு, தூங்குறவனை இப்ப கண்டுபிடிப்போம் சொல்லிட்டு சிஷ்யன் வேகமாக உள்ள போய் பார்த்தால், அங்க கோவிலுக்குள்ள கருவறையில சிவலிங்கம் இருக்கிற இடத்துல ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கானாம். அந்த தூங்கிட்டு இருக்கிற, அந்த உறங்கிட்டு இருக்கிற அவனை பார்த்த உடனே தெரியாதுதான் நம்மளோட சிஷ்யனுக்கு, இவன் தான் அந்த பிக்ஷைக்காரன், இவனைத்தான் நம்ம ஆச்சாரியன், நம்ம குரு பார்க்க அனுப்பி விட்டுருக்கார் அப்படின்னு. ஏனென்றால் அங்க அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடான். பார்த்த மாத்திரத்திலே அவனோட கிழிஞ்சு போன அந்த துணி, பக்கத்திலேயே அவன் பிக்ஷை எடுக்கிறதுக்காக வச்சிருந்த பாத்திரம், அவன் சாப்பிட்டு வச்ச அந்த சாப்பாடு ஒரு தூரமா தூக்கி போட்டிருக்கான். அப்புறம் அவன் நல்லா குரட்டை விட்டு தூங்கும் போது அவன் முகத்துல இருக்கும் தாடி, அவன் முகத்தை பார்த்த உடனேயே இவன் தான் அந்த பிக்ஷைக்காரன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறானாம் இந்த சிஷ்யன். இந்த பிக்ஷைக்காரனை பார்த்த உடனேயும் அதிர்ச்சி வரலையாம் இவருக்கு. ஆனா அந்த பிக்ஷைக்காரன் பண்ண அந்த வேலையை பார்த்துதான் அதிர்ச்சி ஆனாராம். அப்படி அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது காலை தூக்கி எங்கேயாவது வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருவறையில தூங்கிட்டு இருக்கிறதுனால சிவலிங்கத்து மேலேயே காலை வைத்து தூங்கிட்டு இருந்தானாம் இந்த பிக்ஷைக்காரன். அப்போ நம்ம சிஷ்யன் திட்டி திட்டி எழுப்புறாராம் இந்த பிக்ஷைக்காரனை. காலை அங்கேருந்து எது, அந்த சிவலிங்கம் எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் தெரியுமா, அது மேல காலை வச்சு தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றா இந்த சிஷ்யன். சரி, ஓகே, அப்ப என்னோட காலை தூக்கி வேற எங்கேயாவது வச்சிரு நீயே அப்படின்னு சொல்லும் போது சிவலிங்கத்திலேருந்து பார்த்து பத்திரமா அந்த சிஷ்யன் கால் எடுத்து தரையில வைக்கிறாராம். தரையில வச்சுட்டு, என்னன்னு தெரியல, சீக்கிரமா எழுந்து நீ கிளம்பிடு, இந்த மாதிரி கோவிலுக்குள்ள தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாராம் அந்த சிஷ்யன். அப்போ அந்த அந்த பிக்ஷைக்காரன் கூப்பிடுறாராம், நில்லு அப்படின்னு. திரும்பி பார்க்கறான் அந்த சிஷ்யன். அப்ப என்ன அதிர்ச்சினா, அந்த கருவறையில இருந்தது ஒரு லிங்கம் இல்லையாம், 2 லிங்கமா இருக்குதாம்.
இந்த பிக்ஷைக்காரனின் காலை எங்க வச்சாரோ அந்த இடத்துல இன்னொரு லிங்கம் வந்துடாம். அந்த லிங்கத்து மேலதான் காலை வச்சிருக்காராம் இப்போ அந்த பிக்ஷைக்காரன். இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கிறான் அந்த சிஷ்யன் அந்த பிக்ஷைக்காரனை பார்த்து. அப்பதான் இந்த நீதி கதை நீதியே அந்த பிக்ஷைக்காரன் உலகத்துக்கே சொல்றதுக்காக டைம் வந்துடான். அப்ப அவன் என்ன சொன்னான்னா, நான் சிவலிங்கத்து மேல கால் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வச்சிருக்கியே, இந்த சிவலிங்கம்ங்கிறது இந்த நேரத்துல சிவலிங்கம்ங்கிறது அந்த சிவனோட ஒரு விக்கிரகம் தான். ஆனால் அந்த சிவன் எங்கேயும் வியாபித்திருப்பவர். அதனால் நீ எங்க காலை வச்சாலும் அதுக்கு சிவலிங்கத்து மேல கால் வைக்கிறதுக்கு தான் சமம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றான் அந்த பிக்ஷைக்காரன். இந்த நீதி கதையின் நீதியும் இதுதான். அதாவது கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார். அவரை புரிஞ்சுக்கிற சக்தி மட்டும் நமக்கு இருந்தால் போதும். நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.